ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு திருமணத்துக்கு போயிட்டு திரும்பவும் அவங்களோட வயல்வெளியாவே ஒரு நபர் வராருங்க. வரவருக்கு அவங்களோட வயல்ல உள்ள கிணத்து மேட்டுல நடந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க வரோம். ஆளு பயங்கரமா மிரண்டடிச்சு ஓட்டம் பிடிச்சு ஓடுறாரு. ஓடுற வழியிலும் அந்த பேய் விடவே இல்லையா. கடைசியா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ரொம்ப த்ரில்லிங்கா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொள்ளாச்சிக்கு அருகாமையில ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த மாரிமுத்து அப்படின்றவரு. இந்த நபருக்கு சொந்தமான வயல்வெளிகள் நிறையவே இருக்காங்க. அதுவும் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் அவங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன் வச்சிருந்திருக்காங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இந்த நபர் முன்னாடி நாளே போகணும் அப்படின்றது நினைக்கிறாரு. அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டையும் அந்த விருப்பத்தை சொல்றாரு. சொன்னதும் அவங்களோட வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரிங்க நாங்க முன்னாடி நாளே கிளம்புறோம், நீங்க அடுத்த நாள் காலையில கல்யாணத்துக்கு வந்தா கூட போதும், நீங்க வயல்ல வேலைக்கு ஆட்கள் எல்லாம் வராங்க, அவங்களெல்லாம் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் இந்த மாரிமுத்துவும் சரிமா நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த காலகட்டத்துல அந்த பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இவங்களோட கிராமத்துக்கு அடிக்கடி பஸ் வசதிகள் கிடையாது. அந்த காரணத்தினாலே கரெக்டான பஸ் டைமுக்கு இவங்க கிளம்பி போயிட்டாங்க, மாரிமுத்தோட வீட்டுல இருக்கவங்க. இப்போ மாரிமுத்து அவங்களோட வயல்வெளிகளுக்கெல்லாம் போறாரு. போயிட்டு வேலையாட்கள் எல்லாம் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றாரு, நாளைக்கு நாங்க வெளியே போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நீங்க யாரும் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு மாரிமுத்து வீட்டுக்கும் வராரு. வரும்போது இந்த நபருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. என்னன்னா வயல்வெளிகள்ல தண்ணி எல்லாம் நம்ம பாய்ச்சிட்டோமா, கரெக்டா தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்காமலே வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. அடுத்த நாள் காலையில விடியற் காலையிலேயே ஒரு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸுக்கு இந்த நபர் எந்திரிச்சு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாரு. அங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீடு திரும்புறாருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 6 மணிக்கு மேல இவங்களோட ஊருக்கு வர பஸ் எதுவுமே கிடையாது. ஆனா பக்கத்து ஊர் வரைக்கும் வரும். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள ஊர் வரைக்கும் வரும். அந்த வழியா அந்த பஸ்ல நம்ம குறுக்கு பாதையில நம்மளோட காட்டு வழி பாதையிலேயே நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிருக்காரு. வீட்டுல இருக்கவங்கள்ட்டையும் என்ன பண்றாருன்னா, நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. கேட்டதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நாங்க ஒரு 2 நாள் கழிச்சு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ மாரிமுத்து அப்படின்றவர் அந்த 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள அந்த ஊர் வரைக்கும் பஸ் ஏறுறாரு. பஸ் ஏறி வந்தவர் கையில ஒரு டார்ச்சையும் எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அங்கேயே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் டார்ச் எடுத்து இந்த நபர் பஸ்ஸுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ அந்த 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள ஊர்ல இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறமா பேச்சு துணைக்கு யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி பஸ்ஸே திரும்பி பாக்குறாரு. அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கின ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, இவங்களோட வயல்வெளிக்கு முன்னாடி உள்ள ஒரு கொட்டாய் மாதிரியான ஒரு இடம் வரைக்கும் அவர் வருவார். அந்த இடத்துலதான் அவங்களோட வீடு இருக்கு. அப்போ அந்த நபரோட ஜாலியா பேசிக்கிட்டு ஃபங்க்ஷன் போனது, அதுக்கப்புறம் வயல்வெளிகள்ல என்ன விவசாயம் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வந்துட்டாங்க. கடைசியா அந்த நபரும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ மாரிமுத்து அவங்களோட வயல்வெளியில இறங்குறாருங்க. முன்னாடி நாளே அந்த டவுட் இருந்துச்சுல்ல, சரி அவங்க தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டோமா இல்லையா, கரெக்டா தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாமலே இந்த நபர் குழப்பத்தோட இருந்தார் இல்லையா. அந்த காரணத்தினால இப்போ இறங்கி பார்த்துக்கிட்டே டார்ச் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஃபுல்லா எல்லா இடத்தையும் டார்ச் அடிச்சு பாக்குறாரு. இவருக்கு இருட்டுல ஓரளவுக்கு தான் தெரியுது. சரி காலையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டார்ச் அடிச்சுட்டு வரப்பு வழியா நடந்து வர்றாருங்க. இப்போ வரப்புல நடக்க இவருக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அதுவும் யாரோ ஒரு ஆளு நடந்து வர மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. கூடவே மல்லிகைப்பூ மனம் பயங்கரமா வாசனையா வீசி இருந்திருக்கீங்க. இந்த மஞ்சள் எல்லாம் இந்த வயல்ல மஞ்சள் விதைச்சிருந்தாங்கன்னா ஒரு புடுங்கும் போது ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான வாசனையும் வந்திருக்கு. என்னடா இது திடீர்னு மஞ்சள் வாசனை எல்லாம் அடிக்குது, அந்த மல்லிகைப்பூ வாசனை எல்லாம் அடிக்குது, ஒண்ணுமே புரியலையே, நம்மளோட வயல்ல மஞ்சளே போடலையே அப்படின்னு இந்த நபர் டார்ச்சை திருப்பிக்கிட்டே மெதுவா கழுத்தை திருப்பி பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி நமக்கு தான் பக்கத்து காட்டுல எங்கனாலும் மஞ்சள் போட்டிருப்பாங்க, அந்த வாசனை வருது போல அப்படின்னு நினைச்சிட்டு மேற்கொண்டு ஒரு 10 ஸ்டெப் நடந்தாராம். நடந்து மறுபடியும் அதே வாசனைகள் இவரை தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு. கடைசியா இவங்க அந்த கிணத்து மேட்டு வரைக்கும் வந்துட்டாருங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த கிணத்து மேட்டுல நின்றுட்டு முகமெல்லாம் கழுவிட்டு அதன் பிறகு டார்ச்சை கையில எடுக்கிறாரு. எடுத்த மனுஷன் ஆடியே போயிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த கிணத்து மேட்டுல ஒரு தொட்டி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த தொட்டியில தண்ணி மோந்துதான் இப்ப முகம் கழுவினாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா மஞ்சள் கலர் சாரி கட்டின மாதிரி தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு, ஒரு மணப்பெண் உட்கார்ந்துருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க. முகம் எல்லாம் ஃபுல்லா மஞ்சள் பூசிக்கிட்டும் இருந்திருக்காங்க.
ஆஹா, என்னடா இது புதுசா இருக்கே, ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தெரியலையே, இது ஒரு ஏதோ வித்தியாசமா தெரியுது அப்படின்ற மாதிரி டார்ச் கையில எடுத்துட்டு ஒரு 4-5 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு முகத்திலேயே அந்த லைட் அடிச்சு பாக்குறாங்க. நம்ம நார்மல் மனுஷங்களா இருந்தா என்ன பண்ணுவோம், முகத்துல அடிச்சோம்னா கண்ணு கூசுது அப்படின்ற மாதிரி கையை குறுக்க வைப்போம், இல்லைன்னா ஏதாவது பேசுவோம்ல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே பேசலையாங்க அந்த உருவம். இவர் டார்ச் கண்ணு மேலே அடிச்சா கூட அந்த கண்ணு கூட சிமிட்டாமலே உட்காந்துட்டு இருந்துச்சாங்க. பயங்கரமா மிரண்டு போயிட்டாரு. என்னடா இது அப்படின்ட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துல கீழே இருந்த கல்லை எடுத்து அந்த பொண்ணு மேல தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டதும் அந்த கல்லானது கீழே தர மேலதான் விழுகுதே தவிர அந்த பொண்ணு மேல படவே இல்லையாங்க. இப்போ இந்த நபருக்கு புரிஞ்சிருச்சு இது ஏதோ ஒரு அமானுஷம் தான் அப்படின்ட்டு வேக வேகமா அந்த இடத்துல இருந்து இடத்த காலி பண்ணணும்னு இந்த செப்பல் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு வழுக்கிற மாதிரி இருந்திருக்கீங்க, அதையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருக்காருங்க. அவங்களோட வயலை தாண்டி போனாங்க அப்படின்னா தான் ஊர் என்ட்ரன்ஸே வரும். அப்போ அந்த வயல்ல வேக வேகமா நடந்து போக போக அந்த பில்லெல்லாம் இவர் வந்து தடுக்கிற மாதிரி இருந்திருக்கீங்க, காலெல்லாம் வலிக்கி விடுற மாதிரியும் இருந்திருக்கு. அதையும் பொருட்படுத்தாம இந்த நபர் வேக வேகமா போக ஒரு இடத்துக்கு மேல அந்த செப்பலானது பிஞ்சு போச்சு. பிஞ்சு செப்பல்ல மறுபடியும் போட்டுட்டு நடக்கிறது இன்னும் சிரமம் இல்லையா, அதனால அந்த செருப்பை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வேக வேகமா வெறும் காலையே நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த மெயின் ரோட்டை பிடிச்சிடலாம், அந்த ஊருக்குள்ள போகிற அந்த ரோட்டை பிடிச்சிடலாம். இப்போ ஆஹா பரவாயில்ல நம்ம பக்கமா வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல அந்த ரோட்டோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி அதே பொண்ணோட உருவம் நிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த தலை நிறைய மல்லிப்பூ வச்சுச்சு பாத்தீங்களா, அதே உருவம் தான். இப்போ அதை பார்த்த மாரிமுத்து இன்னும் மிரண்டு அடிச்சுட்டாருங்க. என்னடா இது மறுபடியும் முன்னாடி வந்து நிக்குது அப்படின்ட்டு சரி பின்னாடி வேற ஒரு வழியா போயிடலாம் அப்படின்னு அந்த டார்ச் திருப்புறாங்க. அங்கேயும் அதே உருவம் வந்து நிக்குதாங்க. இப்போ அந்த உருவத்துக்கு கண்ணு ஃபுல்லா வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்குங்க, ரொம்ப விகாரமா கொடூரமா இருக்கிற மாதிரியும் இருந்துச்சாம். உடனே இந்த நபர் இனி முன்னாடி பக்கம் பார்க்கலாம் அப்படின்ட்டு முன்னாடியும் திருப்பி பார்க்குறாரு. அதே உருவம் அங்கேயும் நின்றுட்டு இருக்கு. இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு வேக வேகமா அந்த நபர் சைட்ல ஓடி அந்த மெயின் ரோட்டுக்குள்ள ஏறிடலாம், அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரோட் வழியா ஓடியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சைட்ல இறங்கி ஓடுறாங்க. அப்பவும் அதே உருவம் பின்னாடி ஓடி வர மாதிரி இருக்குங்க. பயங்கரமான கொலுசு சத்தங்களும் கேட்டுட்டே இருக்கு. பின்னாடி வர அந்த சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு இருக்கு. திரும்பி பார்க்காம ஓட்டம் பிடிச்சு போடுறாரு. கரெக்டா ஊரோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு பிள்ளையார் கோவில் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கோவிலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மாரிமுத்துக்கு மனசே நிம்மதியா இருந்திருக்கு. கொஞ்சம் மனசு வந்து அந்த உயிரே போன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்திருக்கு. அந்த பயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா கை கால் நடுக்கம் நிக்கவே இல்லை. அந்த கோவிலுக்கு முன்னாடி நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்பா நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 4-5 ஸ்டெப் வச்சதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த சைட்ல வந்துட்டு அங்கங்க ஒரு சில மரங்கள்லாம் ரொம்ப பெருசுல இல்ல, கொஞ்சம் சின்ன சின்னதா தான் இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு மரம் ஏதோ தாவி தாவி குதிக்கிற மாதிரியான அந்த நிகழ்வையும் பார்த்திருக்காரு. அப்போ அது தாவி குதிக்கிறது எல்லாமே வெள்ளை கலரா இருந்திருக்கு. வெள்ளையா மாறி மாறி குதிச்சுட்டே இருந்திருக்குங்க. இதை இவர் பார்த்துட்டே இருக்காரு. கண்டிப்பா ஒரு நார்மல் மனுஷனால அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு தாண்டவே முடியாதாம். ஆனா அது ஒரு மரத்துல இருந்து ஈஸியா ஜம்ப் பண்ணி போயிருந்திருக்கு. இதை பார்த்தவரு நம்மளை என்னமோ பண்ண பாக்குது, நம்ம பயந்தோம் அப்படின்னா தான் இது நம்மள ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு வேக வேகமா இவரோட சட்டை பாக்கெட்ல எல்லாம் கை வச்சு பாக்குறாருங்க. கரெக்டா ஒரு பாக்கெட்ல பீடி ஒண்ணு வச்சிருந்திருக்காரு, தீப்பெட்டி ஒண்ணு வச்சிருந்திருக்காரு. இப்போ இதை எடுத்து பத்த வச்சுட்டு அந்த தீக்குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு மரத்து மேல படுற மாதிரி தூக்கி எறியலாம் அப்படின்னு எரிஞ்சிருக்காருங்க. ஆனா அந்த தீக்குச்சி கூட அந்த மரத்து மேல படவே இல்லையா, எங்க மாயமா மறைஞ்சிச்சுன்னே தெரியல, அப்படியே மறைஞ்சிச்சு. இப்போ பீடியை வேக வேகமா இழுத்து புகையெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த நபர் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. யாரா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு இவரே தைரியம் சொல்லி நடந்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்த தோல் மேலேயே கை வைக்குதுங்க. யாராது அப்படின்னு வெடுக்குன கையை தட்டி விட்டுட்டு திரும்பி பாக்குறாரு. இவர் திக்கு முக்காடி போயிட்டாரு. அதே பொண்ணோட உருவம் தான் இப்போ வெளியேன்னு வந்து நிக்குதுங்க. ஃபுல்லா புகையா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த முகமும் ரொம்ப விகாரமா இருந்திருக்கு. பார்த்தவரு அதே இடத்துல மயக்கமே வர மாதிரி கை காலெல்லாம் வெளவெளுத்து போயிட்டாரு. உடனே இந்த நபர் அந்த பீடி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை வேக வேகமா ஊதலாம் அப்படின்னு பாக்குறாரு. பீடி எப்படி அணைஞ்சிச்சுன்னே தெரியலங்க, கொஞ்சம் கூட அதுல நெருப்பே இல்லை. இப்போ அந்த நபர் அந்த பக்கத்துல நிக்கிற உருவத்து பக்கத்துல நிக்கும் போது ஃபுல்லா அப்படியே சில்லுன்னு ஃபீல் பண்றாரு. இந்த ஏசில இருந்தா இப்படி இருக்கும், அதை விட கூலிங்கா ஃபீல் பண்ணிருக்காரு.
வேக வேகமா மறுபடியும் தீப்பெட்டி தேடுறாருங்க. இவரோட பாக்கெட்ல வச்ச அந்த தீப்பெட்டி எங்க போச்சுன்னே தெரியல. அந்த இடத்துல இல்லவே இல்லையா. உடனே இந்த நபர் அந்த இடத்துல நிக்காம டார்ச் ஆன் பண்ணிட்டு வேக வேகமா ஓட்டம் அடிச்சு ஓடுறாங்க. ஓடி இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு திரும்பி திரும்பி சுத்தி டார்ச் அடிச்சு பாக்குறாரு. இந்த நபரும் ஃபுல்லா திரும்பி பாக்குறாரு. எதுவுமே இல்லை. சரி, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இந்த பாக்கெட்ல வச்சிருந்த பீடியை மறுபடியும் எடுத்து வாயில வைக்கிறாருங்க. வாயில வச்சுட்டு அடுத்த செகண்டே அந்த பீடியை இவர் பத்த வைக்கவே இல்லையா. ஆனா தானா பத்தின மாதிரி அந்த பீடியில இருந்து புகை வருதாம். இது கண்ட இவர் இன்னும் மிரண்டு போயிட்டார். என்னடா இது, நம்ம தீப்பெட்டியே மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இப்போ பீடியில இருந்து புகை வருது அப்படின்ட்டு ரொம்பவே நடுங்கி போயிட்டார். அந்த பீடியை வாயில இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம அவங்களோட வீட்டுக்குள்ள ஓடிட்டார். வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அங்க உள்ள லைட் எல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு இந்த நபர் கொஞ்சமா அப்படியே மனசை நிம்மதி பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு தண்ணி எல்லாம் மொண்டு குடிக்கிறாரு. மொண்டு குடிச்சிட்டு அங்க கட்டில மேல உட்கார்றாருங்க. உட்கார்ந்தவர் ஃபர்ஸ்ட்ல நடந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே தொடர்ந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு இவரோட கட்டிலு கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி இருக்கு. இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்து இடம் ரொம்ப குழியாகிற மாதிரி இருந்திருக்கு. இவர் மேட்ல இருக்கிற மாதிரியும் அந்த கட்டிலுல இன்னொரு பக்கம் குழியா இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. கயிறு கட்டிலு தானே, அந்த காரணத்தினால இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த இடத்த பார்க்கும்போது எம்டியா தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த இடம் உள்ள போயிருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ணிருக்கு. உடனே அந்த கட்டில இருந்து எந்திரிச்சிட்டாராம். எழுந்தவர் சுத்தி பாக்குறாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சா என்னமோ அப்படின்ட்டு எல்லா லைட்டையும் போட்டுட்டு பாக்குறாரு. அப்போ இவர் மிரண்டு போற மாதிரி பயங்கர ஷாக் ஆயிட்டாருங்க. அந்த கட்டில் மேல அதே மஞ்சள் கலர் புடவை கட்டின பொண்ணோட உருவம் அங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இவருக்கு இவ்வளவுதான் பயம்னா இல்லையாங்க. வேகமா கதவை திறந்துட்டு வெளியே ஓடலாம் அப்படின்னு பார்த்தாலுமே கதவை திறக்கவே முடியல. உள்ள இருந்து தட்டுன்னு தட்டுறாங்க. அந்த கதவே உடஞ்சு போற அளவுக்கு பயங்கரமா தட்டுறாரு. யாருமே எந்திரிச்சு வரவே இல்லையா. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை கூட கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாருங்க. எதுவுமே ரியாக்ஷனே இல்லையாங்க. ஐயோ, என்னடா பண்றது, கடவுளே நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அதே இடத்துல அப்படியே மண்டி போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாராங்க. அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் அந்த வீட்டுல கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இவரோட மனசே கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அதன் பிறகு மெதுவா எழுந்து ஃபுல்லா பார்த்தாராம். அந்த ரூம் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் இவருக்கு இன்னும் மனசு ஆறல. கொஞ்சமா பக்கத்துல அந்த சாமி போட்டோக்கு பக்கத்துல போய் நிக்கிறாரு. அங்கேயே விளக்க பத்த வச்சுட்டு கூடவே இவரோட பாக்கெட்ல இருந்த இன்னொரு பீடி எடுத்து வாயில வச்சு பத்த வைக்கிறார். பத்த வச்சுக்கிட்டே மெதுவா வெளியே வந்து அந்த மெயின் டோரை ஓபன் பண்றாருங்க. பண்ணி பார்க்கும்போதுதான் இவருக்கு இன்னும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு. சரி அப்படின்னு அந்த வீட்டு திண்ணை இருக்கு பார்த்தீங்களா, அது மேல உட்கார்ந்துக்கிட்டு அந்த பீடியை குடிச்சிட்டு இருந்தாராம். ஃபுல்லா இழுத்துட்டு இருந்தாராம். அப்போ புகை விடுற அந்த இடம் ஃபுல்லா புகைலாம் களைஞ்சுதானே போகணும். ஆனா அது ஒரு உருவத்தோட முகம் மாதிரி மாறிச்சாங்க. இத பார்த்தவர் எப்படி பயந்து போயிருப்பார். நீங்களா இருந்தா எப்படி பயந்துருப்பீங்க? அதை விட 3 மடங்கு அந்த நபர் பயந்து போயிட்டாராம். வீட்லயுமே யாருமே இல்லை. தனியா இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தா நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஸ்டோரியை கேட்கணும்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரிமுத்து அப்படின்றவர் அந்த முகம் வந்துச்சு பாத்தீங்களா புகையிலேயே, அந்த பார்த்தவர் அதே இடத்துல மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டாராங்க. அடுத்த நாள் காலையில அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வீடும் திறந்திருக்கு, இந்த நபர் வெளியும் படுத்துட்டு இருக்காரு அப்படின்றதுனால பக்கத்துல உள்ள அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. மாரிமுத்துன்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. இவர் எந்திரிக்காததை பார்த்துட்டு தண்ணி எல்லாம் முகத்துல தெளிச்சிருக்காங்க. தெளிச்சதுக்கு அப்புறமா தான் என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மாரிமுத்து எழுந்ததுமே ஃபுல்லா பேய் அறிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிருக்காரு. வீட்டை பாக்குறாருங்க. வாசல பாக்குறாரு. அந்த நபர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் பாக்குறாரு. மறுபடியும் வீட்டை பாக்குறாரு. என்னடா ஆச்சு, ஏதாவது வாய் திறந்து சொல்லுடா, ஏதாவது சொன்னாதாண்டா எங்களுக்கு தெரியும். வீட்டுல இருந்து யாரும் வரலையாடா, என்னடா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா, எப்போ நீ வீட்டுக்கு வந்த என்ன அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்களாம். மாரிமுத்து எதுவுமே பதில் சொல்லாம பேன்னு முடிச்சுட்டே இருந்திருக்காருங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு அறைய விட்டுட்டாங்களாம் பக்கத்துல உட்கார்ந்துருந்த அந்த நபர். அதன் பிறகுதான் மாரிமுத்து பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. நைட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காரு. சொன்னதும் பக்கத்துல இருக்கிற அந்த நபர் வந்துட்டு நம்பவே இல்லையாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு.
ஆனா நான் அதை பார்த்துதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன், நீ தானே என்னை தண்ணி தெளிச்சு எழுப்புன, இப்ப கூட நீ நம்ப மாட்டிய அப்படின்னு கேட்கறாங்க. அதன் பிறகுதான் அந்த நபர் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. சரி விடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, நீ தான் சாமி கும்பிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன விடு அப்படின்னு சொல்லி அந்த நபரை சமாதானம் பண்ணிட்டு மாரிமுத்துவை உள்ள போய் படுக்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஃப்ரெண்ட் அவர் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாரு. 2 நாள் நார்மலா போயிருக்கு மாரிமுத்துக்கு. 2 நாளுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. இதே ஃப்ரெண்டுகிட்டயுமே சொல்லியிருக்காரு, எந்த விஷயத்தையுமே எங்க வீட்டுல யார்ட்டையும் சொல்லாத, அவங்க இன்னுமே பயந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த நபரும் சொல்லாமலே விட்டுருக்காரு. 2-3 நாளுக்கு அப்புறமா நைட் ஒரு 7 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இந்த மாரிமுத்து அப்படின்றவர் அவங்களோட வயல் பக்கமா தான் இந்த பாத்ரூம் எல்லாம் போகணுமா. அவங்களோட வீட்டுல எல்லாம் அந்த டாய்லெட் வசதி எல்லாம் கிடையாது. அதனால அங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு இவர் வெளியே வராருங்க. அப்போ இந்த நபர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாரு. 2 பேருமே டார்ச்சை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்க இவங்களோட காட்டு பகுதிக்கு அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் போகணுமா. அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான அந்த ஒரு புதர், நிறைய மரங்கள் புதர்கள் எல்லாம் இருக்குமா. அந்த இடம் போயிட்டு 2 பேரும் பாத்ரூம் போக மாறி மாறி வேற ஒரு இடத்துல எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. சடனா மாரிமுத்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்திருக்காரு. என்ன காரணம் என்னன்னு தெரியல, அந்த ஆப்போசிட்ல இருந்த அந்த ஃப்ரெண்டு பேசிட்டே இருந்திருக்காரு. என்னடா மாரிமுத்து எந்த ஒரு சத்தமுமே விட மாட்டேங்குதே, என்ன என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த நபர் அங்க இருந்து எழுந்து டார்ச் அடிச்சு மாரிமுத்து இருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்த பாக்குறாருங்க. அங்க மாரிமுத்து பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. சில மாதிரி இருந்திருக்காரு. இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு அதன் பிறகு இவர் எங்க பாக்குறாருன்ற டைரக்ஷன்ல லைட் அடிச்சு பாக்குறாருங்க. அப்போ இந்த நபருக்கு எதுவுமே தெரியல. ஆனா அந்த மாரிமுத்து அப்படியே பயங்கரமா ஸ்டன் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேக வேகமா பக்கத்துல போயிட்டு மாரிமுத்து எழுப்புறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு முகத்திலே 4 அடி அடிச்சு அதன் பிறகு எழுப்பி நேரா நிக்க வைக்கிறாருங்க. நின்னவரு எங்கேயுமே பார்க்கலையாங்க. கரெக்டா அவர் பார்த்துட்டு இருந்த அந்த டைரக்ஷனை மாத்தவே இல்லையா. என்னடா தெரியுதுன்னு இந்த நபரும் டார்ச் அடிச்சு பாக்குறாருங்க. அதுக்கப்புறமா தான் இவருக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஷேடோ மாதிரி மட்டும்தான் தெரியுது, எல்லோ கலர்ல. மாரிமுத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. வேக வேகமா அந்த இடத்துல இருந்து மாரிமுத்துவை கூட்டிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு அவர் அந்த ஊருக்குள்ள போற வரைக்கும் உயிரே கையில இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டாராம். ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் மாரிமுத்து அவரோட சுயநினைவுக்கே வந்திருக்காரு. டேய் என்னடா ஆச்சு, என்னதாண்டா அங்க பார்த்த, என்னதாண்டா அப்படின்னு இவரு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காருங்க. அப்போ மாரிமுத்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. என்னன்னா, இவங்க மாறி மாறி தனித்தனியான இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலே இந்த நபருக்கு முன்னாடி நாள் மாதிரி அந்த மல்லிகைப்பூ மனமும் அந்த மஞ்சள் வாசனையும் வந்திருக்குங்க. எங்க இருந்தடா இந்த வாசனை வருது, மறுபடியும் வருது அப்படின்ற பயத்தோட தான் பார்த்திருக்காரு. அந்த இடத்துல அதே உருவம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட அவர் ஸ்டன்னாய் நின்னுட்டார். இந்த விஷயத்த சொன்னதும், டேய் நானும் தாண்டா பார்த்தேன், உண்மையா நீ முத நாள் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லடா, இப்போ நான் நம்புறேன்டா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் ஒத்துக்கிட்டாராங்க. 2 பேரும் ஒண்ணு சேர கை கொத்துட்டு கை காலெல்லாம் தொடையெல்லாம் நடுங்கி போய் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து போயிட்டு இருக்கிற அவங்களும் சைட்ல டார்ச் அடிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. பின்னாடி ஏதோ வர்ற மாதிரியான அந்த ஃபீல் 2 பேத்துக்குமே இருந்திருக்கு. இப்போ இந்த மரத்துக்கு மரம் தாவர மாதிரியான அந்த உருவம் ஆல்ரெடி ஒரு பார்த்திருக்காரு இல்லையா, அதனாலேயே ஒரு மரத்துக்கு ஒரு மரம் டார்ச் அடிச்சு பார்த்துட்டே இருக்காருங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து நிக்கிற மாதிரி, விகாரமா ஒரு வெள்ளை கலர்ல நிக்கிற மாதிரி மாரிமுத்து பாக்குறாரு. பார்த்ததும் அந்த நபர் கத்துன்னு கத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாராம். இப்போ பின்னாடி வந்த அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களும் இவர் எதுக்காக ஓடுறாரு, எதை பார்த்துட்டு ஓடுறாருன்னு தெரியாம அவரு பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ 2 பேருமே அவங்கவுங்க வீட்டு பக்கத்துல போய் நின்று மூச்சு வாங்குறாங்க. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கு, நெஞ்ச அடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ இவங்களோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க இல்லையா, என்னங்க ஆச்சு, எதுக்குங்க இப்படி ஓடி வரீங்க, ஏதோ ஒண்ணுன்னா என்ன பண்றது, இப்படி நெஞ்சு அடைக்கிற மாதிரியே ஓடி வருது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காருங்க. இப்படி கேட்டது அந்த மாரிமுத்து என்ன சொல்றாருன்னா, அடி போடி பைத்தியக்காரி, இந்நேரம் என் உயிரே இல்லாத மாதிரி ஆயிருந்திருக்கும், நான் பொணமாவே அங்க செத்து கிடந்திருப்பண்டி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்போதான் என்ன நடந்துச்சு என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முன்னாடி நாள் நடந்த விஷயங்கள், இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாரிமுத்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி முடிச்சிட்டாராம். இப்போ அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இது நீங்க முன்னாடியே சொல்லல, ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்னங்க பண்ணிருப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம், ஏதாவது ஒரு தாயத்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தெரிஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் பண்றாங்க.
அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க, எழுந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போறாங்க. அங்க போயிட்டு தாயத்தெல்லாம் கட்டுறாங்க, மந்திரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த தீர்த்த மலர் பார்த்தீங்களா, அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லா தெளிச்சு விட்டாங்க. ஒரு 4 நாள் வரைக்கும் அந்த மாரிமுத்துவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜியோட தான் இருந்திருக்காரு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். 5வது நாள் என்ன நடக்குதுன்னா, வழக்கம் போல மாரிமுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திண்ணை மேல உட்கார்ந்துட்டு இந்த நபர் வெத்தலை போடுற பழக்கமும் இருக்காங்க. அந்த வெத்தலையை மடிச்சு போட்டுக்கிட்டு மென்னுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த தெரு வழியா ஒரு பொண்ணு நடந்து வராங்க. அந்த பொண்ணு நடந்து வரவே இந்த நபருக்கு ஒரு மல்லிகைப்பூ வாசம் பயங்கரமா வீச ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, அதே வாசம் மறுபடியும் வருதே அப்படின்னு திக்குன்னு நினைச்சிட்டாராங்க. இந்த நபர் சுத்தி சுத்தி பின்னாடி எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அந்த ரோட்டெல்லாம் ஃபுல்லா பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு வயசு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போதுதான் இவருக்கு அந்த வாசனை வர மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இல்லையே, இந்த பொண்ணு நார்மலா தானே நடந்து வராங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நபர் பார்த்துட்டே இருக்காராங்க. இவங்களோட வீடு வரைக்கும் வந்த அந்த உருவம் வீட்டுக்கு முன்னாடி லைட் வெளிச்சத்துல வரும்போது அந்த உருவம் மாயமா மறைஞ்சிருச்சாங்க. நெஞ்ச அடைச்சு போய் நிக்கிறாருங்க. என்னடா ஏன் இது வரைக்கும் அந்த உருவத்தை இப்போ காணுமே அப்படின்னு ஃபுல்லா நடுங்கி போயும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லா இடமும் தேடி தேடி பாக்குறாரு. அந்த பொண்ணோட உருவம் அங்க இல்லவே இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இருட்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல திரும்பி பாக்குறாராம். அங்க அந்த உருவம் நடந்து போயிட்டு இருக்குதாங்க. இந்த வெளிச்சமான பகுதிக்கு மட்டும்தான் இந்த உருவம் வராது போல அப்படின்னு நினைச்சிட்டு டார்ச் லைட்டை கையில எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட உருவத்தை பின்னாடி தொடர்ந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்போ இந்த ஒரு பொண்ணோட உருவம் ஒரு கட்டத்துக்கு மேல பறந்து பறந்து போக ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு வீட்டு மேல தாவர மாதிரி இருக்கு. தாவன உருவத்தை அத்தோட மறைஞ்சிருச்சுங்க. எங்க மறைஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனா இவர் தொடர்ந்து டார்ச் லைட்டை அடிச்சுட்டே தான் இருந்திருக்காரு. இவரோட லைட்ல இருந்தும் அது நல்லாவே நழுவி நைஸா மறைஞ்சு போச்சு. என்னடா மறுபடியும் நமக்கு இதே மாதிரி தோணுதே, தாயத்தெல்லாம் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்ப மறுபடியும் நமக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்து நடுங்கி வீட்டுக்கு போயிருந்திருக்காருங்க. வீட்டுக்கு போய் திண்ணையில உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு இந்த நபர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க படுத்து தூங்கினவருக்கு இவருக்கு சுத்தமா தூக்கமே வரல. வீட்டு மேல ஏதோ தாவி தாவி குதிச்சுட்டே இருக்கிற மாதிரி தொடர்ந்து சத்தங்கள் கேட்டுட்டே இருந்திருக்கு. சுத்தமா மாரிமுத்துவால தூங்கவே முடியல. இப்ப என்ன பண்றாருன்னா, வேக வேகமா வெளியே வந்து பாக்குறாருங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வேகமா வெளியே ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு வீட்டு மேல பார்த்தா அங்க ஒல்லியா கண்ணு கரையேன்னு என்னமோ உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. ஆனா பல்லு மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குங்க. இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. பார்த்தவர் உடம்பு கைக்கெல்லாம் நடுங்கி போயிருச்சான். இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இவங்க கோயில்ல வச்சிருந்தாரு, கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. அப்போ ஒரு எலுமிச்சை பழமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த எலுமிச்சை பழத்தை 2ஆ அறுத்து தூக்கி வீசுறாங்க. அந்த உருவத்து மேல பட்டுச்சோ படலையோ தெரியல. அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து வேக வேகமா ஒரு குரங்கு தாவி போகும் பாத்தீங்களா 4 கால், அதை விட ஸ்பீடா தாவி தாவி போய் மறைஞ்சிருச்சாங்க. இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, இன்னைக்கு நைட் தூங்கவே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த திருநீரை எடுத்து வீடு ஃபுல்லா கூடெல்லாம் போட்டுட்டு திண்ணை மேலேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எப்ப தூக்கம் வந்துச்சு அப்படின்றது இவருக்கே தெரியல, தூங்கி போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. அவங்களோட மனைவி வீடு திறந்துருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. இப்போ வெளியே வந்து பாக்குறாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் திண்ணை மேல படுத்துட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு மாரிமுத்துவை எழுப்பியிருக்காங்க. நைட்டு நடந்த விஷயத்த மாரிமுத்து பயத்தோட நடுங்கிட்டே சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இதுக்கு மேல முடியாதுங்க, இது ஏதாவது நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மாரிமுத்துவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இந்த நடந்த விஷயத்துக்கு சொல்றாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்டையும் நடந்த விஷயங்களை சொல்லி பாக்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் மாதிரி பண்ணுங்க, ஐயரை கூட்டிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணுங்க, அப்படின்னா இந்த அன்மா இருந்து இந்த இடத்துல வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடவே இல்லைன்னா ஏதாவது மாந்திரிகவாதிகளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு ஏதாவது இந்த மந்திரிச்சு தாயத்து மாதிரி இல்லை தகடு மாதிரியே ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி பதிச்சு வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஈஸியா என்ன பட்டிருக்குன்னா, ஐயரை கூட்டிட்டு வந்து வீட்லயே பூஜை பண்ணலாம், பூஜை பண்ணிட்டு ஃபுல்லா வீடெல்லாம் தெளிச்சு அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த மனுஷன் வீட்டு பக்கம் வராது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அதே மாதிரி ஐயரை வர வச்சு விடிய விடிய ஹோமம் பண்றாங்க. ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தெல்லாம் வீடு ஃபுல்லா தெளிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியவும் தெளிக்கிறாங்க. வீட்டுக்கு மேல அட்டை மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டு வீடாங்க, அந்த ஓட்டு மேலேயும் தெளிச்சு விட்டுட்டாராம் மாரிமுத்து. இன்னொரு பயம் என்னன்னா, நம்ம வயல்வெளியில தானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு வேக வேகமா ஐயரை பார்த்து இந்த மாதிரி அங்க இருந்துதான் எங்களுக்கு பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு மாந்திரிகவாதியை கூட்டிட்டு வந்து நைட்ல பூஜை பண்ணி அந்த காட்டுல ஏதாவது மந்திர கட்டு மாதிரி ஏதாவது போட்டு வைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ தற்காலிகமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க வீட்டுல பூஜை பண்ணாங்க பாத்தீங்களா,
அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் அந்த கிணத்து மேட்ல தானே பார்த்தாங்க, அந்த இடத்துல அந்த கிணத்துலயே தண்ணியில கலந்து விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போ மாரிமுத்துக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் தைரியமும் ஆயிட்டாரு. இந்த பூஜை பண்ணின அந்த தீர்த்த தண்ணியை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு நேரா வயல்வெளிக்கு போறாங்க. அங்க போயிட்டு மூளைக்கு மூளை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கொண்டுட்டு வந்து கிணத்துல ஃபுல் தண்ணியும் ஊத்துறாங்க. அப்படி ஊத்துனா அடுத்த 3வது செகண்ட்லாம் அந்த தண்ணி அப்படியே பயங்கரமா தழும்பி இருக்குங்க. இங்க தொட்டியில இருந்து அந்த தண்ணி தானா தழும்புது, கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியும் தழும்பிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்பி பார்க்காம நேரா அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து 1 வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 1 வாரத்துக்கு அப்புறமா தான் மறுபடியும் வேற ஒரு மாந்திரிகவாதியை பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி காட்டுல வந்து பூஜை பண்ணணும் அப்படின்றதும் சொல்றாங்க. அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அந்த காடு ஃபுல்லாவே தீர்த்த தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூஜை பொருள் எல்லாம் அங்கங்க தூவி விட்டுட்டு இந்த கிணத்து பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து பூஜை பண்ணின எல்லா பொருளையும் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம நைட்டோட நைட்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களாம். அப்பத்துல இருந்து இந்த மாரிமுத்து அப்படின்றவர் வயல்வெளிக்கு போனார் அப்படின்னாவே கொஞ்சம் பயத்தோட தான் போவாராம். ஆனா இருந்தாலும் இந்த காலப்போக்கில் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அந்த பயம்லாம் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. ஆனா அந்த வயல்வெளிக்கு வர்ற வழியில அந்த சின்னதான ஒரு பாதை தானே, அந்த பாதையில இறங்கும் போது மனசெல்லாம் கருக்குன்னு இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பயமும் இல்லாம இவர் ரொம்ப நார்மலா வயல்வெளிக்கு வரதும் போறதும் இந்த மாதிரி இருந்திருக்காரு. ஆனா அது அந்த ஆன்மா யாரு, எதுக்காக இவரை பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே இவங்களுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அதுகிட்ட இருந்து நாங்க தப்பிச்சிட்டோமே அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியா இருந்துச்சு. இப்போ எங்களோட வீட்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வந்து இப்போ மத்த வீடெல்லாம் மாத்திட்டாங்களாங்க. இப்பவும் அந்த இடத்துல அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு. எங்களோட வயல்வெளிகள்லயும் ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. அங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா தான் வாழ்றாங்க. இவங்களோட மகனும் அவங்களோட மகளும் சேர்ந்துதான் அந்த வயல்வெளியில வந்துட்டு இப்போ பண்ணையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாங்க. இந்த நிகழ்வானது மாரிமுத்து அப்படின்ற ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ரிட்டன் அந்த காட்டு வழி பாதையில வந்தப்போ அவருக்கு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க. மாரிமுத்துவோட அவங்களோட பையன் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன மாரிமுத்துவோட பையனுக்கும் மாரிமுத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான தொடர்ந்து ஹாரரான ரொம்பவே அமானுஷமான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா அது நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.